Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. எங்க அம்மாவை ஏமாத்தி துரோகம் பண்ணிட்டு இப்ப அவங்களே கொல்றதுக்கு அலையறானே அந்த ராட்சசனை இன்னைக்கு பார்க்காம விட மாட்டேன். சரி, உங்க அப்பா வந்தா நான் சொல்றேன். அது வரைக்கும் நீங்க பேஷண்ட் மாதிரியே நடிச்சிட்டு இருங்க. ஓகே டாக்டர். கௌதம், இந்த டிராமாவை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன் சொல்றேன்னா, உங்க ஒய்ஃப் ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்க. அவங்க கேட்கிற ஒவ்வொரு ஷாக்கான கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்கு நான் ரொம்ப தடுமாற வேண்டியிருக்கு. ரொம்ப நேரம் விட்டா நடக்கிறது டிராமான்னு அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க சொல்றது கரெக்ட் டாக்டர். இலக்கியா புத்திசாலிதான், ஆனா அவளால இந்த டிராமாவை கண்டுபிடிக்க முடியாது. பாப்போம். சரி கௌதம். நர்ஸ், வெளியில இருந்து யாரும் உள்ள வராம பாத்து. ஓகே டாக்டர். வரேன் கௌதம். ஓகே. டாக்டர், டாக்டர் என் புள்ள எப்படி இருக்கா? டாக்டர் கௌதம் அதே சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காரு. கௌதமோட அப்பா வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாதான் நாங்க எதையும் உறுதியா சொல்ல முடியும். ஐயோ கடவுளே. டாக்டர், நீங்க முதல்ல ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அத்தை கௌதமோட அப்பாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. சீக்கிரம் கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். என்னம்மா, ரேவதி எங்க இருக்கான்னு தெரியலையே. ஐயோ. டேய் கிரிமினல், நீ எங்க அம்மாவை ஏமாத்துறியா? இப்ப நான் உன்னை ஏமாத்தி வர வைக்கிறேன்டா. நீ பாடா வா. நீ இங்க வரணும். நான் உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே உன் சாவு நிச்சயம். எங்க எஸ்எஸ்கே என்ன காணோம்? என்ன ரேவதி, இதுக்கு நான் அவசரமா வர சொன்னேன்? ஆமா, ஏதோ குழந்தை விஷயம் பேசணும்னு சொன்ன. எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னு சீக்கிரம் சொல்லு. ஏய் ரேவதி, என்னாச்சு? ஏன் அழற? நம்ம பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். அவன் உசுருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்றாரு. நீங்க தான் வந்து அவனை எப்படியாவது காப்பாத்தணும். இரு, என்ன சொன்ன? பையனா? எந்த பையன்? என்னங்க கேள்வி இது? நம்ம பையனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பையனா? நமக்கு ஏது பையன்? நமக்கு பிறந்தது பொண்ணு தானே. அதான் ஆசிரமத்தோட ரெக்கார்ட்ல நீ பெத்து அங்க விட்டுட்டு போனது பொண்ணுன்னு தெளிவா இருக்கே. அப்புறம் ஏன் பழைய மாதிரி பொய்யா சொல்லி என்ன ஏமாத்த பாக்குற? நான் ஏமாத்தலங்க. நமக்கு பிறந்தது உண்மையிலேயே பையன்தான். ஆனா அதுக்கப்புறம் தான் பொண்ணுன்னு சொல்லி உங்களை ஏமாத்தணும். என்ன சொல்ற? ஆமாங்க, நான் சொல்றது எல்லாமே நிஜம்தான். உண்மை என்னன்னு உங்களுக்கும் நம்ம பையனுக்கும் தெரிஞ்சா அதனால உங்களுக்கும் பையனுக்கும் சண்டை வந்துரும்னு இலக்கியா பயந்துட்டா. அதான் ஆசிரமத்துல பையன் இருந்த ரெக்கார்டை எடுத்துட்டு பொண்ணுன்னு ரெக்கார்டை மாத்தி வச்சுட்டா. அடி பாவீங்களா, என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? சரியான கிரிமினல்ஸ் ஆக்கீங்களே. என்ன ரேவதி இது? ஒரு பெத்த அப்பனோட உணர்ச்சியை புரிஞ்சுக்காம இப்படி சந்தேகப்படுறீங்க? இது நியாயமா? இல்லைங்க, இதெல்லாம் உங்க ரெண்டு பேரோட நல்லதுக்காக தான் பண்ணோம். இப்ப பெத்தவன் நான் சொல்றேன், நமக்கு பிறந்தது பையன்தான். இது சத்தியம். சரி, பரவாயில்ல. இனிமேலாச்சும் என்ன நம்புங்க. அது சரி, நம்ம பையனுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொன்னீங்க, என்னது? அதை ஏன் கேக்குறீங்க? பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தகவல் வந்துச்சு. நாங்க அலறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அந்த டாக்டர் எங்ககிட்ட என்ன சொன்னாருன்னா, அவரோட லிவர்ல டேமேஜ் இருக்கு. உடனே அவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் அவரோட உயிரை காப்பாற்ற முடியும். ஓ நெகட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப ரேரான பிளட் குரூப். கௌதமோட ரத்த சொந்தத்துல வேற யாரும் இல்லையாமா? அட கடவுளே, நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஐயோ. நான் அழிக்க நினைக்கிற உன் பையன் எஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கானா? நம்ம பையனோட பிளட் குரூப்ல இருக்கிற யாராச்சும் தான் கல்லீரல் தானம் பண்ணாதான் பொழைப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாரு.
நம்ம புள்ளையோட ரத்த சொந்தத்துல இருக்கிறவங்களுக்கு அவனோட பிளட் குரூப் மேட்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னாரு. எனக்கு கேன்சர் இருக்கிறதுனால என்னால கல்லீரல் எல்லாம் தானம் பண்ண முடியாது. அதனாலதான் நான் உங்களை பார்க்க வந்தேன். என்னையா? நான் எதுக்கு? நீங்க தானே நம்மளோட பையனுக்கு அப்பா. நீங்க வந்து அவனுக்கு லிவர் டொனேஷன் பண்ணுங்க. என்னது, லிவர் டொனேஷனா? ஆமாங்க, வாங்க உடனே போலாம். டாக்டர் உங்களை சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னாரு. அது ஏங்க, தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. உங்க கால்ல கூட நான் விழல. ரேவதி, எழுந்துரு 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 என்னை காப்பாத்துங்க. எழுந்துரு. நீ என்னம்மா இது? அவன் உங்க பையங்க. நீங்க அவனுக்கு லிவர் தானம் பண்ணாம வேற யாருங்க பண்ணுவா? யாருடி என் பையன்? கருவிலேயே அழிக்க சொன்னவனை வளர்த்து ஆளாக்கிட்டு இப்ப அந்த கேடு கட்டவனை என் பையன் நான் சொல்றேன். சரி, இப்போதைக்கு ஓகே சொல்லிட்டு அங்க போய் அவனை கொன்னு போட்டு வந்துடுறேன். என்னங்க யோசிக்கிறீங்க? இப்ப நம்ம புள்ளையோட உயிர் உங்க கையில தாங்க இருக்கு. என்ன சொன்ன? புள்ளையோட உயிர் என் கையில இருக்கா? ஆமாண்டி, உன் பையனோட உயிர் என் கையில தான் இருக்கு. இன்னைக்கே அந்த உயிரை அவன் கிட்ட இருந்து உருவிடுறேன். என்ன ரேவதி, மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற? நம்ம பையனுக்காக லிவர் என்ன, என் உடம்புல இருக்கிற அத்தனை ஆர்கன்ஸையும் கொடுப்பேன். அப்போ சீக்கிரம் வாங்க, உடனே போலாம். சரி சரி, வா, கார்ல ஏறு, வா. இந்தாம்மா, இந்த மாத்திரையை சாப்பிடு. இப்ப எப்படிமா இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லடி, ஆனா சுருக்கு சுருக்குன்னு குத்துதுமா. ஐயோ, எப்படி இருக்கத்த? கொஞ்சம் இப்ப பரவாயில்ல மாப்ள. நல்ல வேளை உடம்புல ஃப்ராக்சர் எதுவும் ஆகல, வெறும் ரத்த கட்டோட போச்சு. அது நீங்க 2-3 நாள்ல ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஆமாமா. சரிங்க மாப்ள. அஞ்சலி, நீ அத்தையை பாத்துக்கோ, நான் ஆபீஸ் போயிட்டு சரி வந்துடுறேன். நான் வரட்டுமா? போயிட்டு வா. அஞ்சலி காலை உடைச்சு மூளையில உட்கார வைக்கலான்னு பார்த்தா இந்த சிந்தாமணி கட்டு போட்டு வந்து உட்கார்ந்துருக்காளே. காஃபி சாப்பிடுறியாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டி. ஏமா, வயசுக்கு தகுந்த மாதிரி பொறுமையா நடக்கலாம் இல்லம்மா? இப்படி சின்ன குழந்தை மாதிரி எதுவுமே பார்க்காம கண்ணு முன்னு தெரியாம கீழே விழுவியா? யாரடி சின்ன குழந்தை? நான் கரெக்டா தான் நடந்தேன். ஆனா விழட்டோன்னு சதி பண்ணா விழாம என்ன பண்றது? சதியா? சதி பண்ற அளவுக்கு உனக்கு யாருமா இங்க எதிரிங்க இருக்காங்க? சதி பண்ணது எனக்கு இல்லடி, உனக்கு. எனக்கா? உனக்கு வச்ச குறியில நான் சிக்கிட்டேன். என்னம்மா வச்ச குறி அது இதெல்லாம் பயம்புறுத்துற? நீ யார சொல்ற? வேற யாரடி? அந்த பைரவி தான். ஆண்டியா? அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ அவசரமா ஓடி வந்து கால் தடிக்கி தானே விழுந்த? அடி போடி, என் காலை தடுக்கி விட்டது பைரவி கழுத்துல போட்டிருந்த முத்து மாலையோட மணி. அவளோட முத்து மாலையை அறுத்து முத்து மணிங்களை படிக்கட்டு கீழே இருக்கிற மேட்டு கீழே போட்டிருக்கா. நீ மாப்பிள்ளைக்கு சார்ஜர் எடுத்துட்டு போகும்போது அது மேல காலை வச்சு விழுந்து உன் கைய காலை உடைச்சு பண்ணதா பைரவியோட பிளான். ஆனா நான் உனக்கு முன்னாடி வந்து அந்த முத்துமணியில காலை வச்சு விழுந்துட்டேன். புரியுதா உனக்கு? ஆமாமா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த பைரவி ஆண்டிக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். ஆண்டி, ஆண்டி. என்னடி? கீழே வரீங்களா? ஏன், எதுக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சிந்தாமணி, இப்ப உடம்பு பரவாயில்லையா? டாக்டர் என்ன சொன்னாரு? இனிமேலாவது உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொன்னாரு. என்ன பாக்குறீங்க? நீங்களே எங்க அம்மாவை விழ வச்சுட்டு இப்ப நீங்களே நல்லா விசாரிக்கிறீங்களா? என்னடி சொல்ற? நான் விழ வச்சனா? போதும், நிறுத்துங்க. என்ன விழ வைக்கிறதுக்காக நீங்க போட்டிருந்த முத்து மாலையை அறுத்து படிக்கட் மேட்டுக்கு கீழே வச்சீங்களே, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? ஏய், உளராத. நானே என் கழுத்துல இருந்த முத்து மாலையை காணமேன்னு தேடிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரமா. ஓ, அது இங்கதான் அறுத்து கிடந்துச்சா? மேடம், சும்மா சமாளிக்காதீங்க. உங்க முத்து மாலையோட சேர்ந்து நீங்க விட்ட ரீலும் அறுந்து போச்சு. நீங்க பண்ண சதிய நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
இல்ல சிந்தாமணி, நான் எதுவுமே பண்ணல. முத்துமாலை தான் அதுவே தானே போன கீழே இருந்து- நிறுத்துங்க. நான் கைய காலை உடைச்சுக்கிட்டா ஆபீஸ்க்கு போக மாட்டேன். எம்வாக் மால் ப்ராஜெக்ட்டுக்காக அலைய மாட்டேன். அப்புறம் எப்பவும் போல நீங்களே ஆபீஸ்க்கு போய் அதிகாரம் பண்ணலான்னு தானே இந்த மாதிரி பிளான செஞ்சீங்க. சவால்ல ஜெயிக்கிறதுக்காக ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? வெளியில இந்த பைரவி யார் தெரியுமா, எப்படிப்பட்டவன்னு தெரியுமான்னு கெத்தா பேச வேண்டியது, ஆனா உள்ளுக்குள்ள சில்லியா நடந்துக்க வேண்டியது. என்னோட நேர்மையா மோதி ஜெயிக்க முடியாதுன்னு இப்படி சீப்பா சதி பண்றீங்களே, வெக்கமா இல்ல? ஏய், வாய மூடு. யார சீப்புங்கற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன என்ன பண்ணுவீங்க? நீங்க சீப் தான், 1000 தடவை சொல்லுவேன். இது பாருங்க, என்ன சதி பண்ணாலும் நான் எம்வாக் மால் ப்ராஜெக்ட வாங்க தான் போறேன். சவால்ல ஜெயிச்சு உங்களை வீட்ல உட்கார வச்சுட்டு நான் ஆபீஸ்க்கு நிரந்தரமா போக தான் போறேன். அதையும் பார்க்கலாண்டி. கௌதம் கிட்ட சைன் வாங்கினா தானே ப்ராஜெக்ட் கிடைக்கும். நீ ஆபீஸ்க்கு போவ? அது கனவுலயும் நடக்காதுரி. நீ வேணா பாரு, ஃபைனலா இந்த பைரவி தான் ஜெயிப்பா. பாத்தியாடி, பண்றதையும் பண்ணிட்டு எவ்வளவு ஆணவமா பேசிட்டு போறான்னு. விடுமா, ப்ராஜெக்ட் கைக்கு வந்து நான் ஜெயிச்சதும் இந்த பைரவி ஆண்டிய வீட்டை விட்டு துரத்துறேன். ஆனா இந்த கௌதம் தான் கையெழுத்து போடாம என்ன டார்ச்சர் பண்றான். அவனாலதான் இந்த பைரவி என்னால ஜெயிக்க முடியல. கௌதம் நல்லா இருப்பானா? என் அம்மாவை ஏமாத்தின துரோகி எப்ப வருவான்? ஏன் இலக்கியா, ரேவதி போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே? அத்தை, பதட்டப்படாதீங்க அத்தை. அவங்க போய் கௌதமோட அப்பாவை சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வரணும்ல, அதான் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இவ்ளோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அத்தை, வந்துருவாங்க. ரேவதி அம்மா அந்த ஆளை கூட்டிட்டு வந்துருவாங்களா? கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு நான் அவனை பார்த்தே ஆகணும். இதுக்காக தானே இவ்வளவு பெரிய டிராமாவை போட்டிருக்கேன். இலக்கியா, ரேவதி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நீ போனாவது பண்ணி பாரு இலக்கியா. ஏங்க, பேங்க்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆபரேஷனுக்கு பணம் கட்ட வேணாமா? சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஏன் இலக்கியா, கௌதமோட ஆபரேஷனுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும்ல? ஆமா அத்தை, ஆனா ஃபீஸ் கட்ட சொல்லி டாக்டர் எதுவுமே சொல்லலையே. அவர் கேக்கலனா என்ன? அப்புறம் அவசரத்துல கேட்டா பணத்துக்கு எங்க போறது? ஆமா, ஃபீஸ் எவ்வளவு ஆகும்? லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா எப்படியும் லட்சக்கணக்குல கேட்பாங்களே அத்தை. ஐயோ, லட்சக்கணக்குலயா? அந்த பணத்துக்கு எங்க போறது? ஐயோ, இத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே. ஆமா அத்தை, பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது? வீட்ல ஏதாவது பணம் வச்சிருக்கியா? இல்ல அத்தை, அவ்வளவு பணம்லாம் இருக்காது. என்ன ஒரு 1000-2000 தான் அத்தை இருக்கும். ஐயோ கடவுளே, என் புள்ள கௌதம் கோடி கணக்குல பணத்தை சேர்த்தான். ஆனா இந்த அஞ்சலி கார்த்திக் பண்ண குழப்பத்தினால தன்னோட வைத்தியத்துக்கு கூட காசு இல்லாம இப்படி திண்டாடிட்டு இருக்கானே. ஐயோ, எல்லாத்தையும் எப்படியாவது சமாளிச்சுதானே அத்தை ஆகணும். இப்ப பணத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப யோசி. அப்போ அந்த LICல 1.5 லட்சம் வந்தது இல்ல, அது அப்படியே எடுத்து வச்சிருக்கலாம்ல, இப்ப செலவு பண்ணிருக்கலாம். அதுக்கு இன்னும் 50,000 அட்வான்ஸ் வாங்கி அந்த தாலி செயினை மீட்டு கொடுத்தீங்க. அந்த பணம் இருந்தா இந்நேரத்துக்கு நம்ம செலவு பண்ணிருக்கலாம்ல. நானும் கௌதமும் வேலை பாக்குற இடத்துல ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கிட்டோம். இனி அங்க கேட்டாலும் கிடைக்காது. இப்போ என்ன பண்றதுன்னே புரியல. என்ன பண்றது? நாம மீட்ட தாலி செயினை மறுபடியும் அடகு வச்சு நான் பணம் எடுத்துட்டு வர போறேன். அத்தை, வேண்டாம் அத்தை. இப்பதான் தாலி செயினை போட்டு சந்தோஷப்பட்டீங்க, அதுக்குள்ள திரும்ப கழட்டாதீங்க. ஏன் இலக்கியா, என் புள்ள நல்லபடியா வெளியில வந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் தாலியை அடகு வச்சுட்டு வந்துடுறேன். அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. வேணா ஏன் தாலி செயினை ஏய், என்ன நீ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? உன் புருஷன் வந்து உயிருக்காக போராடிட்டு இருக்கான், இந்த நேரத்துல கழட்டுறேன்னு சொல்ற. உனக்கு ஏதாவது அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. நான் என் செயினை அடகு வச்சு பணத்தை எடுத்துட்டு வரேன். நீ போனை கொடு, போனை கொடு. இத பாரு, நீ இங்க பாத்துக்கோ. ஏதாவது ஒண்ணுனா எனக்கு கால் பண்ணு. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அத்தை.
புள்ளைய கொல்ல போறவன்னு தெரியாம என்ன வாங்க வாங்கன்னு ஆர்வமா கூட்டிட்டு போறிய ரேவதி. என்னங்க, இதோ வரேன். சீக்கிரம் வாங்க. நீ போ, நான் வரேன். வாங்க. வாங்க. ஐயோ, எஸ்எஸ்கே வந்துட்டாரே. ஆனா இப்ப அவர் கௌதம பார்க்க கூடாதே. இலக்கியா, யா, நீ ஏன் அப்படி பண்ண? எனக்கும் ரேவதிக்கும் பிறந்த குழந்தை பையன்னு ஆசிரம ரெக்கார்ட்ல இருந்தத எதுக்காக நீ பொண்ணுன்னு மாத்தி வச்சு எதுக்கு என்ன ஏமாத்த பார்த்த? சார், உங்க அப்பா வந்திருக்காரு சார். அப்படியா? ஆமாங்க சார். உங்க அம்மா அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரூமுக்கு வெளியில தான் உங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க சார். எங்க அவன்? ரேவதி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிறந்தது பையன் தான்னு எனக்கு உறுதியா தெரிஞ்சது. குழந்தை ஆனா பொண்ணான்னு நீ சீட்டு போட்டு விளையாடுறதுக்கு உனக்கு ஏன் பாசம் தான் கிடைச்சதா? நானே என் புள்ளைய பார்க்க முடியலன்னு வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம ஏன் இப்படி என்ன நோகடிக்கிற? ஒரு பெத்த அப்பனா நான் படுற வேதனைய நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? மறைச்சுக்கிட்டு இருக்காங்களே, அந்த ஆள் யாருன்னே தெரியலையே. வெளியில போய் பாப்போம். சார், அவசரப்பட்டு வெளியில போயிடாதீங்க சார். டாக்டர் வந்தா என்னதான் திட்டுவாரு சார். நீங்க இங்க இருந்தே பாருங்க, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். மறைஞ்சு நில்லுங்க சார். உங்க அம்மாவும் ஒய்ஃபும் பாத்துட போறாங்க. மறைஞ்சு நில்லுங்க சார். இப்படி சரி. சிஸ்டர், என் புள்ள எப்படி இருக்கான்? இந்த ரூம்ல தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. முதல்ல என் பையனை நான் பார்த்து வந்துடுறேன். சார் சார் நில்லுங்க நில்லுங்க. இலக்கிய வர நகரவே மாட்டேங்கிறான். அப்படிலாம் பார்க்க உடனே அனுப்ப முடியாதுங்க சார். ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம். ஏன் இப்படி சொல்றாங்க? என் புள்ளைய பார்க்கணும்னு இத்தனை நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவனை இந்த கோலத்துல என்ன பார்க்கணும். கடவுளே. இங்க பாருங்க, அழாதீங்க. தயவு செஞ்சு கண்ணை தொடச்சுக்கோங்க. அழாதீங்க. இந்த டாக்டர் எப்ப வந்து என்ன பையனை பார்க்க விடுவாரு? அதுவரை என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் டாக்டர் வர வரைக்கும் நான் காத்துட்டு இருக்க மாட்டேன். என் புள்ளைய நான் இப்பவே பார்த்தா. ஐயோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன இலக்கியா, என் புள்ளைய நான் இங்க பார்க்கணும். பாருங்க, நர்ஸ் உள்ள போக கூடாதுன்னு சொன்னது கேட்கலையா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. என் புள்ள பாசத்தை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? நீ தள்ளு. இல்ல, நான் போய் 2 செகண்ட்ல பார்த்து வந்துடுறேன். சொன்னா கேளுங்க, உள்ள போக கூடாது. ஐயோ, நீ வழிய விடு. சொன்னா கேளுங்க. என்ன சத்தம் இங்க? வணக்கம். டாக்டர், இவர்தான் என் பையனோட அப்பா. வணக்கம். ஓ, அது நீதானா அந்த ஃப்ராடு? வணக்கம். வணக்கம் டாக்டர். நான் என் புள்ளைய பார்க்கணும்னு துடிக்கிறத இங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது என் புள்ளைய பார்க்க விடுங்களேன். கௌதமும் உங்களை பார்க்க தான் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. சார், லிவர் டேமேஜ்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ப்ராப்ளம். யாராவது பக்கத்துல போய் பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தா அது பெரிய வம்பா போயிடும் சார். அப்ப நான் என் பையனை பார்க்கவே முடியாதா? நிச்சயமா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னால உங்க பிளட்டை டெஸ்ட் பண்ணணும். அப்பதான் நீங்க பேஷண்ட்டுக்கு லிவரை தானம் செய்ய முடியும். நான் லிவர் தானம் பண்றதா? கண்டவனுக்கு எல்லாம் என் உடம்புல இருந்து பார்ட்ஸ் எடுத்து தரத்துக்கு நான் என்ன தர்ம பிரபுவா? சார், போங்க போய் லேப்ல போய் பிளட் டெஸ்ட் கொடுங்க. இவங்க போக்கிலேயே போனாதான்
ரேவதியோட புள்ளைய பார்க்க முடியும். இப்ப வெறும் பிளட் டெஸ்ட் தானே, கொடுத்து தொலைக்கிறேன். நர்ஸ் இவரை லேபுக்கு கூட்டு போங்க. ஓகே டாக்டர், நீங்க வாங்க சார். அப்புறம் ரேவதி, என்னோட பிளட்டும் நம்ம புள்ளையோட பிளட்டும் மேட்ச் ஆகணும்னு கடவுளை நீ வேண்டிக்கோ. சரியா? நான் கொடுத்து வந்தேன். கண்டிப்பா மேட்ச் ஆகுங்க. நீங்க முதல்ல போயிட்டு வாங்க. சரி, வாங்க சார். நான் கொடுத்து வந்துடுறேன். எப்படியோ கௌதம பார்க்க விடாம இப்ப எஸ்எஸ்கேவை தடுத்துட்டோம். இனிமேலும் அவர் கௌதம பார்க்க கூடாது. கடவுளே. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.